வணக்கம் மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில ஊற வைத்த வெந்தயத்த நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளும்போது, நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்க போறோம். அப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமா குடிக்கக்கூடிய நீர்ல வெந்தயத்த ஊற வச்சுட்டு, காலையில வெதுவெதுப்பான நீரோட அந்த வெந்தயத்த நம்ம உட்கொள்ளும்போது, பலவிதமான நோய்களுக்கு அது ஒரு இயற்கை தீர்வாகவே இருக்குங்க. பெரும்பாலான வீடுகள்ல வெந்தயம் முக்கிய சமையல் பொருளாக இருக்கும். இதனுடைய விதைகள் மட்டும் கிடையாது. அந்த வெந்தய கீரைகள் கூட மருத்துவன்மைகள கொண்டது தான். தினசரி உணவுகள சேர்த்துக் கொள்ளும்போது ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் வெந்தயத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வெந்தயத்துல கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது நம்முடைய உடல்ல செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஆரம்பிச்சு, நம்மளுடைய எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உதவுவது வரைக்குமே பல்வேறு நன்மைகளை கொடுக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊற வைத்த வெந்தயத்தை மறுநாள் காலையில் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது வெந்தயம். வெந்தயத்தில் இயற்கையாகவே ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க. ஸோ இது செரிமானத்திற்கு நமக்கு உதவுவதோடு அமிலத்தன்மை, வயிறு வீக்கம், வாயு தொந்தரவு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தை மறுநாள் காலையில் எழுந்ததும் பார்த்தோம்னா நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கிறது இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். வெந்தயத்தை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே அந்த நார் சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வழியாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் அந்த மலக்குடல்களில் மலம் தேங்கி போவதில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் வெந்தயம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது வெந்தயங்க. ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊற வைத்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மற்றொரு நம்ப முடியாத விஷயம் என்னென்னா, அந்த கொலஸ்ட்ராலோடைய அளவை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடும். ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அதனுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருந்தது அப்படின்னா, ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாதுங்க. இதனால் இதயத்துக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம். இது மாதிரி ஏற்படக்கூடாதுன்னா வெந்தயத்தை ஊற வைத்த தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த கொலஸ்ட்ரால்கள் அகற்றப்பட்டுவிடும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்புமே நமக்கு சீராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால்ஸ் நீங்கள் நீக்கிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் இளம் சூடான தண்ணீரோட வெந்தயத்தை சேர்த்து பருகுவது நல்ல பலன் கொடுக்கும். வெந்தயத்தை உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொண்டாலுமே கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். மாதவிடாய் தொடர்பான வலிகளிலிருந்து பெண்கள் விடுபடுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் உணரக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய வழியாக இருக்கும். இப்போ அவங்க பார்த்தோன்னா சீரற்ற மாதவிடாய் ஒரு சில பேருக்கு ஏற்படும். மாதவிடாய் ஏற்படும் போது நிறைய பக்க விளைவுகளும் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க வெந்தயத்தை குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளணும். அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போதே அது உங்களுடைய உடல் சூட்டை கட்டுப்படுத்தி மாதவிட தொடர்பான பிரச்சனைகளை நீக்கிவிடும் அவங்களுக்கு. இப்போ பெண்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று பிடிப்புகள் போன்ற தொந்தரவுகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக ஊற வைத்த வெந்தயம் இருக்குங்களா, ஸோ அதாவது வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த அல்கலாய்டுகள் மாதவிடாய் வலியை குறைக்கும் அப்படின்றத பல ஆய்வுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் மிக மிக குறைந்த அளவே பெண்கள் அந்த மாதவிடாய் தொடர்பான வலிகளிலிருந்து விடுபடுவதற்கு, அதீத ரத்தப்போக்கிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை உணவுகளில் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கேலக்டோமைன் என்ற பொருள் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகள் மற்றும் சர்க்கரையை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்மளுடைய அந்த வயிற்றை நிரப்பி எளிதில் பசி எடுக்க விடாமல் பார்த்துக்கும். இதனால் நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், அதிக உணவுகள்லாம் சாப்பிடாம முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதனாலே நம்மளுடைய வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. முதல்ல அந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களாம் இரவில் ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தினுடைய தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது எடை இழப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. இருப்பினும் தினசரி அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறணும். ஏன்னா உங்களுடைய உடலில் எந்த அளவுக்கு கலோரிகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு மருத்துவ நிபுணரிடம் நீங்கள் ஆலோசனை
பெறணும். இல்லைனா நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளில் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு உணவுகள் அப்படி எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுடைய உடல் எடை வந்து இன்னும் இன்னும் அதிகமாகும். ஆனால் நீங்கள் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெந்தயம் போன்ற உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அந்த தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நீங்களும் நலமாக இருக்கலாம். உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசி இருக்குங்க இல்லையா, அது வந்து தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு உதவுவதால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து வெந்தயத்தினால் எண்ணெயும் தயாரிக்கப்படுதுங்க. அந்த எண்ணெய் வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக உதவிகரமாக இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வெந்தயத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் தலைமுடிக்கு வந்து பயன்படுத்தலாம். இதனால் உங்களுடைய தலைமுடி வந்து அடர்த்தியாக கழுகருவென்று வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, உங்களுடைய அந்த தலையில் வந்து முடி அடர்த்தி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் வெந்தயத்தால் பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே வெந்தயம் ஊட்டச்சத்தை கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த குடல்களில் வந்து கழிவுகள், அழுக்குகள் தேங்கி இருக்கின்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி சரியாக இல்லைன்றது அர்த்தம். இப்போ நம்ம வெந்தயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ குடல்கள்லையும் உங்களுக்கு வந்து கழிவுகள் இருக்காது. சருமத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டமும் பாய்வதால் முக சுருக்கங்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, மாசு மறுவற்ற சருமம், கோடுகள், கரைகள் கொண்ட சருமம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஏன்னா வெந்தயம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். இப்போ உங்களுக்கு வந்து முகப்பொரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தினசரி வெந்தயத்தை ஊற வைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை அரைத்து முகப்பொரு இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அந்த முகப்பொரு இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து ஒரு சூடான தண்ணீரில் அப்படின்லாம் பார்க்காம நீங்கள் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து உங்களுடைய முகத்தை கழுவினீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய முகம் வந்து பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். அப்படியே நாளடைவில் அந்த முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு மறைஞ்சிட்டே வரும். அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த முடி மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெந்தயத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு எலும்புகள் ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற இந்த மாதிரி தாதுக்கள் நமக்கு கிடைக்காம போகிறதால நிறைய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுங்க. இதை நம்ம நீக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிடத்தக்க எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். இதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே நம்ம இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ அப்போ எலும்புகளை வந்து 30-40 வயதுக்கு அப்புறமும் நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா 30-40 வயதுக்கு அப்புறம் தான் எலும்புகள் வந்து சாதாரணமாக நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலுமே அப்படியே உடனே வந்து பார்த்திங்கன்னா அது கிராக் ஆகிடும். அந்தளவுக்கு எலும்புகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப மெலிவாக இருக்குன்றது தான் அதை சுட்டி காட்டுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் 30-40 வயதுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கணும்னா வெந்தயத்தை தொடர்ந்து இப்போ வந்து எடுத்துக்கோங்க. 30-40 வயதில் இருக்கக்கூடியவர்களும் வெந்தயத்தை தொடர்ந்து சராசரியாக உணவுகள் எடுத்துகிட்டு வாங்க. சரிவிகித அளவில் தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது வெந்தயத்தை சாப்பிடுங்க. நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.